தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சிட்லப்பாக்க ராஜேந்திரனுடைய தலைமையில், அதேபோல் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் TKM சின்னையா அவருடைய முன்னிலையிலும், அதே போன்று நம்முடைய பகுதி கழக செயலாளர் சீனு, அதே போன்று பகுதி செயலாளர் திரு கூத்தன் அவருடைய முன்னிலையிலும் கழகத்துடைய முன்னோடிகளான இந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக KN ராமச்சந்திரன், அதே போன்று தன்சிங், அது திருமதி கனிதா சம்பத் இவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த மாநகராட்சி அவல நிலை, குறிப்பாக மாநகராட்சி பேரூராட்சியாக இருந்தது. இந்த பேரூராட்சி மாநகராட்சி இணைத்த போது எந்த விதமான அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது. குறிப்பாக இந்த பாலமே பார்த்தீங்கன்னா 200 கோடியில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அன்னைக்கு நிறைவேற்றி அன்னைக்கு கட்டப்பட்டது. இன்னைக்கு ஒரு அந்த லெவல் கிராசிங்கே கஷ்டப்படுகின்ற அந்த சூழ்நிலை மாதிரி இனி சர்வசாதாரணமாக நம்ம வர முடியுது. அதே போல் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த பேரூராட்சி அந்த காலத்தில் அன்றைக்கு குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, அதே போன்று தெருவிளக்கு வசதி, மின்சார வசதி, இப்படிப்பட்ட எல்லா சாலைகள் வசதி போன்ற எல்லா வசதியும் செஞ்சிடலாம். ஆனால் இப்போ மாநகராட்சி இணைக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அடிப்படை கட்டமைப்பு வசதி, குறிப்பாக இந்த பேரூராட்சி, அதாவது இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் எந்த விதமான அளவுக்கு ஒரு வளர்ச்சி பணிகள் கூட கிடையாது. கொசு தொல்லை நிறைய பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கொசு மருந்து அடிக்கிறது இல்லை, விதவிதமான காய்ச்சல், அதை பார்த்தீங்கன்னா டெங்குன்றான், அதே இன்ஃப்ளூயன்ஸான்றான், அதே போன்று மர்ம காய்ச்சல்ன்றான், அதே போன்று அதாவது லங் ஃபீவர், நுரையீரல் காய்ச்சல், இப்படி எல்லா விதமான காய்ச்சல் இன்றைக்கி இருக்குது. ஆனால் காரணம் என்னென்னா இந்த கொசு தொல்லையும் கழிவுநீர் போகாத இருக்கிறதுக்கும் குடிநீர் குடிநீரோடு கலந்து வருவதற்கும் பல்வேறு உபாதைகள்லாம் வருது. எனவே இந்த நிலைமைகளை ஒரு ஜனநாயகபூர்வமாக எடுத்து சொல்ல வேண்டிய அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நம்முடைய ராஜேந்திரன் தலைமையில் இன்றைக்கி நடைபெற்று இன்றைக்கி பெருந்தளாக பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நீங்கள் பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க, அதேபோல் கழக சகோதரரும் மகளிர் சகோதரிகளும் இன்றைக்கி கலந்துட்டுருக்காங்க. பொதுவாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 வருஷத்தில் 2 விஷயத்தில் கோட்டை விட்டுடுச்சு. ஒன்று பார்த்தா சட்ட ஒழுங்கு விஷயத்தில் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாங்க. உள்துறை கையில் வச்சிட்ருக்காரு ஒழிய ஸ்டாலினை. அதனால் சட்ட ஒழுங்கை ஒரு நிலைநிறுத்தி குற்றம் செய்யறவங்களாம் அந்த சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி தரேன் அந்த எண்ணம் கிடையாது. ஆளுங்கட்சி சார்ந்தவர்களே இன்றைக்கி ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுவதும் இன்றைக்கி அவர்களை காப்பாற்றுவதுமான அந்த ஒரு வழக்கம் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த ஆளுங்கட்சியின் அத்துமீறல்கள், அநியாயங்கள், அதே போன்ற ஜனநாயக விரோத செயல்கள், அது போன்ற செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வசாதாரணம் நடக்குதுலாம் ஆளுங்கட்சி அதுக்கு துணை போகுது தான். காவல்துறை பொறுத்தவரை எங்கள் ஆட்சியிலையும் இருந்தது, இப்பயும் அதே காவல்துறை தான். அந்த காவல்துறை நாங்கள் சுதந்திரமாக விட்டோம். அதனால் எந்த விதமான அளவுக்கு ஒரு பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது. அவங்க தங்களுடைய கடமை செஞ்சாங்க. 24 மணி நேரமும் ஒரு பெரிய அளவுக்கு விழிப்போடு இருந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா காவல்துறைகள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. எனவே அவர்களை பற்றி இன்றைக்கி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு, உதயநிதி குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு, இன்றைக்கி அப்படி பார்த்தா இன்றைக்கி காவல்துறை திருடனை பிடிக்க போய் அவங்க குடும்பத்துக்கே இன்றைக்கி நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் நீக்க வச்சிடுறாங்க. அதுலேயும் பார்த்தா என்னென்னா பெண் போலீஸ் ஸ்டாலின் சொன்னாராம், இது மாதிரி என்னோட ரூட் பந்தோபஸ்தில் நிற்கக்கூடாதுன்னு. ஆனால் உயரதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் போலீஸை நீங்கள் நீங்கள் காண வரும்போது ஸ்டாலின் கண்ணிலே படாதீங்க, நீங்கள் ஒழிஞ்சிங்கன்னு. ஏன் இது அது உயர் அதிகாரிலாம் அந்த உத்தரவை ஏற்றுக்கிறது இல்லை. உத்தரவை ஏற்றுட்டு அதே அந்த உயர் அதிகாரிகள் பெண் போலீஸை அந்த ரூட் பந்தோபஸ்தில் நிற்க, ஏன்னா ரூட் பந்தோபஸ்தை அந்த இயற்கை உபாதைகள் கணிக்க எப்படி ஒரு பெண் காவலரை அந்த இயற்கை உபாதைகள் கணிக்க முடியும்? எனவே இது போன்ற ஒரு முதலமைச்சர் ஒரு கருத்து, கீழே இருக்க அதிகாரி ஒரு கருத்து, அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிர்வாகம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு குடிநீர், கழிவுநீர், இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக எந்த திட்டங்களும் மக்கள் கொண்டு வராத கண்டித்து தான் இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டம். இன்றைக்கி தாம்பரம் மாநகராட்சியில் திமுகவில் கோஷ்டி பூசல்னால இந்த பல்வேறு மக்கள் பணிகள் நடைபெறாமல் இருக்கிறதாகவும், அதாவது
மக்கள் பணிக்காக பணம் செலவிடாம அவங்க மன்ற கூட்டம் ஒண்ணு கட்டுறதுக்காக இப்ப 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? இல்லை, அதுதான் நான் வந்து இப்போ கோபாலபுரத்து ஒரு குடும்பம் தமிழ்நாடு ஆட்சி செய்யுது. இன்னைக்கு தாம்பரம் வந்து சட்டமன்ற தொகுதியில் பார்த்தா ஒரு குடும்பம் தான், அந்த எம்எல்ஏ குடும்பம் தான். மச்சான் வந்து மண்டல தலைவரா, மச்சான் மண்டல தலைவரும் யாரு, எம்எல்ஏ மச்சான் மண்டல தலைவர். ஒட்டுமொத்தமாக அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு கோஷ்டியில் ஒரு இறுதியாக யார் பாதிக்கப்படுறா, மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து டெண்டரை வந்து விட்டால் அதில் தலையீடு, அதில் வந்து நீ எடுக்கக்கூடாது நான் எடுக்கக்கூடாதுன்னு டெண்டரை நிறுத்திடுது. இப்படி இருந்தால் அப்போ வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ண முடியும்? அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் வந்து ரீடெண்டர் விடுறது, அப்படியே காலம் தாழ்த்துறது. இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள இந்த கோஷ்டி பிரச்சனைகளால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறது மக்கள் மட்டும்தான். திமுகவுடைய கோஷ்டி பிரச்சனையால் பாதிக்கப்படுறது அவங்க இல்லை, சமூகம் தான் பாதிக்கப்படுறது, அவங்க கிடையாது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் தாம்பரம் மக்கள் தான். சார், பெண் பத்திரிகையாளர் அவதூறாக பேசிய எஸ் வி சேகர் மீது வந்து வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றங்களும் அது தண்டனை அளிச்சது. இப்போ அந்த தண்டனையானது 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில அதுக்கு பின்பாக எஸ் வி சேகர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு அவர் வெகுவாக பாராட்டி இருக்காரு. அது எப்படி பார்க்குது? இல்லை, இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர்களை வந்து அவமானப்படுத்துவதுன்றது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு விஷயம். அப்படிப்பட்டது வந்து நீதிமன்றத்தால் வந்து ஒரு 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 தண்டனை வந்து கொடுத்த சூழ்நிலையில் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரு ஸ்டாலின் வந்து பாராட்டுறாருன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மக்கள் தான் வந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது. ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது அதுவும் பத்திரிகையாளர்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து அவருடைய கருத்து சுதந்திரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்து இப்போ நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த மாதிரி விசாரணை கூப்பிட்றாங்கண்ணா, விசாரணை கூப்பிட்டா யார் நாங்கள் போவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் செல்ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை சீஸ் பண்ணால் அது எந்த விதத்தில் சார் நியாயம்னு கேட்குறாங்க. இப்போ அதான் இன்றைக்கி வந்து இப்போ உங்களுடைய கேள்வி அது. அதனால் இப்போ அவங்க என்ன பயப்படுறாங்க பத்திரிகையாளர்கள் பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அந்த செல்லை வாங்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகைனா பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை கொடுத்துருவாங்க. வேண்டாத பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா சில செய்திகள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வந்து மிரட்டுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு கூட அப்படி இருக்கலான்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பத்திரிகையாளருடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா விசாரணை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை பொறுத்தவரை ஒரு சுதந்திரமாக நியாயமாக உயர்நீதிமன்றம் சொன்னபடி இருக்கணும். அதான் வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொன்னபடி தான் இருக்கணும். அது யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. 2026 எப்படிப்பட்ட கூட்டணி உங்களுக்கு அமையும்? விஜய் உங்க கூட்டணியில வருவாரா? இல்லைங்களா, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கூட்டணி குறித்து கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும், அதாவது பொதுச்செயலாளர் முடிவு செய்வார். அதுக்குரிய காலம் இது கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதனால் அந்த ஒரு வருஷம் காலத்தில் நீங்கள் வந்து நெருக்கத்தில் கேளுங்க, அப்போ யாரெல்லாம் எங்கள் கூட வராங்கன்றத எங்கள் கட்சி உங்களுக்கு சொல்லும். காவல் நிலையத்தில் பப்ளிக் போட்டு போயிடுவாங்க, எஸ்ஐ என்னால் வேலை செய்ய முடியல. காவல் நிலையத்தில் கிளம்ப காவல் நிலையத்தில் பப்ளிக் போட்டு போயிட்டுறாங்க, ஒரு எஸ்ஐ என்னால் வேலை செய்ய முடியல. ஜாதி இன்ஸ்பெக்டர் இருக்கு, அவர் பெஞ்சில் தூக்கிட்டு வேலையை வாங்க ஓடி வர போலீஸ் நிலைமை அப்படி தானே ஆகிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு போலீஸ் நிலைமை இன்னைக்கு ஒரு அம்மாவுடைய ஆட்சியில் ஒரு காக்கி சட்டை போடும்போது கௌரவமாக கம்பீரமாக காலையில் போடுவாங்க. இப்போ ஏன்டா இந்த ஆட்சியில் வந்து காக்கி சட்டை நம்ம போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநிலை வந்துடுச்சு, இப்போ மாறி போச்சு. இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு தலையிடால் முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏளனப்படுத்தப்படுவதும் அசிங்கப்படுத்தப்படுவதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதும் சர்வசாதாரணமாகிவிட்ட நிலையில் அவங்களுடைய எண்ணம் கூட இந்த ஆட்சி தொலைணும், உங்கள் ஆட்சி தான் சார் வரணும், என்னை பார்க்குற காவலர்களாலும் சொல்கிறாங்க சார் சீக்கிரம் உங்கள் ஆட்சி வரணும் சார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி அமைதி வேலை செய்யறதுக்கு ஒரு சுதந்திரம் எங்கள் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து காவல்துறைக்கு இல்லை. கிளாம்பாக்கம் நாங்கள் கொண்டு வந்தது, அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த திட்டத்தை வந்து நாங்கள் வடிவமைச்ச மாதிரி பண்ணியிருந்தா பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதை மாற்றி அதை வடிவமைப்பை மாற்றி டிசைனை மாற்றி இன்றைக்கி பண்ணதுனால பல பிரச்சனை அந்த கிளாம்பாக்கத்தில் வந்து அந்த பேருந்து நிலையத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பேருந்து நிலையத்தை இன்றைக்கி வந்து ஒரு தனியாருக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமாக. அதாவது மத்திய மோடி கார்ப்பரேட் அரசாங்கம் தனியாருக்கு வந்து திட்டங்களை ஊக்கப்படுத்துனா நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் எல்லாமே தனியார் மயமாக்குறது. மினி பேருந்து
இருக்கார் ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மினி பேருந்துங்களாம் வந்து ப்ரைவேடைசேஷன் பண்ணுறதுக்கு இப்போ அதுவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே தனியார், இப்போ கால் சிற்றுண்டி ஒன்றும் தனியாருக்கு போகிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே தனியார் மயமாக்குற அடிப்படையில் அதில் வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரத்யேகமாக வந்து இவர்கள் செய்கின்ற அந்த தனியார் மயமாக்கல்ன்றது அது தொடர்ந்து அது கேளம்பாக்கத்திலையும் தொடர்ந்து இருக்குது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலா மக்கள் பார்க்க முடியாத எலெக்ஷன் மட்டும் தான் வரான்னு சொல்லியிருக்காங்க. அதான் அதிமுக பொறுத்த ஏழைகள் கட்சி, ஏழைகளுக்கான கட்சி. திமுக பொறுத்தவரை பூஷா கட்சி, முதலாளித்துவ கட்சி, பணக்காரர்களுக்கு உண்டான கட்சி. எல்லாம் மிட்டாமிராசுதாரர்கள் அவர்கள். நாங்கள் ஏழை பங்காளர்கள், எங்களை பார்க்கலாம். மிட்டாமிராசில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நாடாளுமன்றத்தில் வக்கு வாரியத்தை சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, அதை பற்றி இல்லை, அது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்